அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி LibreOffice Calcல வந்து ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் டூல்பாரை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிற முதல் செக்ஷனில் சில டூல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் ஃபார்மேட் செல்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுறது எப்படி, ஷார்ட் பண்ணுறது எப்படி, எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் இருக்கக்கூடிய டூல்ஸ் வச்சே நம்ம பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ நான் டைப் பண்ணுற கண்டென்ட் வந்து எனக்கு பர்சன்டேஜில் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு எது மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த பர்சன்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள். இப்போ 100% அப்படின்னு டைப் பண்ணோம்னா 100%. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பர்சன்டேஜுங்கிறது ஆட் ஆகிடும். பட் இதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் திருப்பி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள், இப்போ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அகெயின் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்சன்டேஜை கிளிக் பண்ணும்போது என்ன செஞ்சிடும்னா அது வந்து 1 அப்படின்னு மாறிடும். இப்போ இதே மாதிரி தான் மற்ற எல்லாமே நீங்கள் திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு அதே இதை கிளிக் பண்ணும்போது என்ன செய்யும், அது வந்து 0.06 இந்த மாதிரி மாறிடுது. ஏன் மாறிடுதுன்னா, ஸோ கொடுக்குற வேல்யூவை 100ஆல் என்ன செய்யும், பெருக்கி தான் என்ன செய்யும்னா அது வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ரீசனால் அப்படி ஆகுது. அதனால தான் நீங்கள் திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்சன்டேஜ் கொடுக்கும்போது மாறிடும். அதே மாதிரி எங்கெல்லாம் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தெரியாமல் இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இங்கே வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்ம கிளிக் பண்ணதே நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் டேரெக்டாக இங்கே டைப் பண்ணும்போது இருந்துச்சு பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இதில் சேஞ்ச் ஆகிடும். இது ஒரு பெனிஃபிட். இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் என்ன அப்படின்னா நான் வந்து டைப் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யணும், இப்போ 12 அப்படின்னு நினச்சா நல்லா கவனமாக பாருங்கள். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டஸ் பர்சன்ட்டுங்கிறத நான் என்ன செய்யறேன், திருப்பி அகைன் கிளிக் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், 12 அப்படின்னு நினச்சா 12% அப்படின்னு வரணும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது. அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபார்மேட் செல்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே வந்து யூசர் டிஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த யூசர் டிஃபைன்ட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஃபார்மேட் கோடுன்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் என்ன வச்சுங்க, ஹேர்ஸ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். ஹேர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்பரை குறிக்கும். சரியா, நம்பரை குறிக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ஒரு டபுள் கொட்டேஷன் போடணும். இந்த இடத்துல ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. அகெயின் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டேரெக்டாக ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் அண்ட் அகெயின் ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், 12% வந்துருச்சா. ஸோ இப்போ பாருங்கள், ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் நம்பரை டைப் பண்ணால் டேரெக்டாகவே இருந்துச்சு, அதேமாதிரி பர்சன்டேஜாக மாறிடும். அட் த சேம் டைம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் பர்சன்டேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறக்கூடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தேவை பர்சன்டேஜ் வந்தாச்சு. ஸோ அது போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை பரவாயில்லைங்க, நான் வந்து இப்போ 1ன்னு அடித்தாலே எனக்கு வந்து 100% வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுடைய விருப்பம். நல்லா கவனிச்சிக்கோங்க. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம், ஃபார்மேட் செல்ஸில் போகிறோம், இந்த யூசர் டிஃபைன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து ஹேர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன செய்யணும், டபுள் கொட்டேஷனுக்குள்ள பர்சன்டேஜ் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் போக சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னதுன்னா, இந்த இடத்துல ஃபார்மேட்டஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே பர்சன்டேஜ் இப்போ வந்து ஃபார்மேட்டஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜை மாற்றியாச்சு. இப்போ நான் டைப் பண்ணும்போது என்ன செய்யுது, பர்சன்டேஜாக வருது. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒன்று இதை ப்ரெஸ் பண்ணுவேன், இல்லை இதுங்க நம்பராகவே எனக்கு கன்வெர்ட் பண்ணிவிடு அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யும், ஃபார்மேட்டஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுக்கும்போது அந்த பர்சன்டேஜுங்கிறது ரிமூவ் ஆகி நம்பர் ஸ்டைலில் அது என்ன செஞ்சிடும், மாறிடும். அதுதான் வந்து இந்த நம்பராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட். இது ஒரு மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெசிமல் பிளேசஸ், ஆட் டெசிமல் பிளேசஸ், டெலிட் டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ சேலரி வச்சுக்கிடுவோமே, இந்த இடத்த ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட் டெசிமல் பிளேசஸ் கொடுக்கும்போது ஸோ இப்போ நம்ம வந்து அமௌண்ட்டுக்கு அப்புறமா என்ன செய்யுது, டாட் போட்டு எக்ஸ்ட்ரா 0 வந்து வந்துடுது. இதே டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இது வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட் டெலிட் டெசிமல் பிளேசஸ் வந்து நம்ம புதுசாக கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன்டென்ட் அண்ட் டிக்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தின டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்க்ரீஸ் இன்டென்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ பாருங்கள் கொஞ்சம் அதோடைய பொசிஷன் வந்து என்ன செய்யுது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டிக்ரீஸ் இன்டென்ட் கொடுக்கும்போது அதோடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வேர்ட்லேயும் அந்த இந்த LibreOffice ரைட்டரில் வந்து இதே மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் இன்டென்ட் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதை நம்பருக்கு பண்ண முடியுமா அப்படின்னா அங்கேயும் என்ன செய்யுது, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எனக்கு வந்து ஏதாவது அலைன்மெண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே இதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஓகே, சரி. இதுதான் வந்து நம்ம இந்த இன்க்ரீஸ் இன்டென்ட் டிக்ரீஸ் இன்டென்ட் அப்படிங்கிறது. இந்த கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் வந்து என்ன செய்யுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் ஃபார்மேட் பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, நம்பர் பார்த்தாச்சு. இது என்ன இடையில வந்து என்ன இருக்குது, ஃபார்மேட் அஸ் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், தெரியாமல் நான் இதை வந்து என்ன செஞ்சுட்டேன், கிளிக் பண்ணிட்டேன். சரியா, நம்ம கிளிக் பண்ணதை மறந்துட்டோம். ஸோ அப்போ என்ன செய்யற, இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். அகெயின் இப்போது உதாரணத்துக்கு இதில் வந்து 1 டிசம்பர் 2024 அப்படின்னு டைப் பண்ண உடனே என்ன செஞ்சிடுது, 1/12/2024 சொல்லி டேட் ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும். ஸோ இப்போ நீ என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றக்கூடியது தான் என்னதுன்னா இந்த ஃபார்மேட்டஸ் டேட் அப்படிங்கிறது. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்பர் ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும். சரியா, ஸோ அப்போது வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ஏற்கனவே நீங்கள் டேட் டைப் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் பார்க்கும்போது இந்த 45/627 இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக இந்த ஃபார்மேட்டஸ் டேட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார்மேட்டஸ் கரன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா ஃபார்மேட்டஸ் கரன்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் வந்து நம்ம இந்தியன் கரன்சி எல்லாம் நிறைய டைப் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இந்தியன் ருபீஸ்னால் என்ன செய்வோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்களா, பாருங்கள் அமௌண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன செய்யுது, நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் ரூபீஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் என்ன செஞ்சிருச்சு, ஆட் ஆகிடுச்சு. இங்கேயே இந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் இன்டென்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால இப்படி வருது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, டிகிரீஸ் இன்டென்ட் கொடுத்தீங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு அது வந்துடும். ஓகேவா, சரி. இப்போ இந்த மாதிரி ரூபீஸை மாற்றுறதுக்கு தேவைப்படுறது தான் என்னென்னா இந்த ஃபார்மேட்டஸ் கரன்சி அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஃபார்மேட்டஸ் கரன்சிங்கிறது. நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் நம்பரை டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அது வந்து கரன்சி மெத்தடில் அது மாறிடும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்கள். இல்லை எனக்கு கரன்சி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மல் மோடுக்கு இது போயிடும். எல்லா ஆப்ஷனுமே அப்படி தான். நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா வரும், அடுத்த தடவை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும், பழைய நிலைமைக்கு போயிடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்னென்ன வந்து ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அடுத்த ஒரு லெவலுக்கு போக போகிறோம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல அடிஷ்னலாக சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா பார்டர்ஸ். சரியா, இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருந்தால் இது எல்லாமே ஒரே லைனில் வந்துடும், இல்லைன்னா வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல அகெயின் நீங்கள் என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ அவுட்டர் பார்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். ஸோ பார்டரே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நோ பார்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து உங்களுக்கு வராது, பிரிண்ட் அவுட் எடுக்கும்போதும் தெரியாது. சரியா, ஸோ அப்போ பார்டர் வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ப்ளஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டிங்கன்னா என்னச்சு, இன்னொரு ஷீட் வந்து ஏற்கனவே ஷீட் ஒன்னில் சில டேட்டா இருக்குது, ஷீட் 2 ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து ஒரு டேட்டாவை நான் டைப் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட்டு நேம், இந்த மாதிரி சம் கண்டென்ட் அதை என்ன செய்கிறேன் நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பார்டர் இல்லாமல் தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதில் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம வந்து பார்டர் இல்லாமல் தான் கொடுத்துருக்குறோம். அப்போ இதை பார்டர் கொண்டு வர்றதுக்கு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல போயிட்டு இந்த பார்டர்ஸில் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஆல் பார்டர்ஸ், இந்த இடத்துல அவுட்டர் பார்டர் அண்டு ஆல் இன்னர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே அவுட்டர் பார்டர் மட்டும் வரும். அதாவது அவுட்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்க அவுட்டரில் மட்டும் பார்டர் வரும். உங்களுக்கு எது தேவையோ அந்த மெத்தடை வந்து என்ன பண்ணிக்கோங்க, இதில் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா, தேவையில்லைன்னா நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்டரோட ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஷன்.
அகைன் இதில் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். பட் டபுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டபுள் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டபுள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த பார்டர் வந்து என்ன செய்யுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல டபுள் பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுக்காம இந்த இடத்துல எஸ்கேப் கொடுத்தோன்னே மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த ஆப்ஷன். முதல்ல பார்டரை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் எல்லாமே செலக்ட் பண்ணுறது தான். செலக்ட் பண்ணுங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பார்டர்ஸில் போய்ட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைலில் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் பார்டரை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லை வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, பார்டரோட கலர். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் பார்டரை நினச்சிடுறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து கொடுத்துட்றேன். அடுத்ததில் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அதோடைய கலரை என்ன செஞ்சுக்க முடியும், நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்போ முதல்ல வந்து இந்த பார்டர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பார்டரோட ஸ்டைலு, அப்புறம் பார்டரோட கலர். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விவரங்கள், டூல்ஸ் தான் இந்த டூல்ஸ் எல்லாமே. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது என்ன சார்ட் அசெண்டிங், சார்ட் டிசெண்டிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சீட் 1 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் பார்த்துக்குருவோம். அப்படி இதை ஃபுல்லாக இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு செட் ஆஃப், இதை தான் என்ன சொல்கிறோன்னா ஒரு ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நினச்சிடும் சம் ரெக்கார்ட்ஸ். இந்த ஒவ்வொரு இப்போ எம்ப்ளாயோடைய ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல காலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி மேலேருந்து செலக்ட் பண்ணதுனாலே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், அது வந்து அந்த ஹெட்டிங்கே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எம்ப்ளாயி நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அசெண்டிங்கில் பண்ணணுமா டிசெண்டிங்கில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே என்னச்சு ரிவர்ஸில் வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனை கொண்டு வரதுக்கு தான் இந்த சார்ட்டுங்கிற ஆப்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது சார்ட், அதாவது முதல்ல நம்ம நம்பர் வச்சு சார்ட் பண்ணியாச்சு. அடுத்து சேலரி வச்சு சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சேலரி செலக்ட் பண்ணிவிட்டு அது அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில் வேணுமான்னு கேட்கும். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுருங்க வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து சார்ட்டுங்கிற ஆப்ஷன். இப்போ பழையபடி நம்ம வந்து பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன செய்யுங்க, அகெயின் சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு அசெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ பழையபடி வந்துடும். இது சார்ட்டுங்கிற ஆப்ஷன். இன்கேஸ் இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, டேரெக்டாக சார்ட் அசெண்டிங் டிசெண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிடுறீங்க. செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, சார்ட் டிசெண்டிங் அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது என்னாகும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் சார்ட் அசெண்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக என்ன செஞ்சிடும், அது வந்து சார்ட் ஆகிக்கும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பெட்டர் எது யூஸ் பண்ணுறதுனா அந்த சார்ட்டுங்கிறதே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஷீட் 2ல் அதேமாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 4 இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, ஏஜ் வந்து என்ன செய்கிறேன், நான் 10 and 10 கொடுக்குறேன். இதில் வந்து 20 அகெயின் ஒரு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம், அசெண்டிங் ஓகே கொடுத்தா, அசெண்டிங்கில் இருக்குது. இப்போ இதை டிசெண்டிங் அப்படின்னு மாற்றியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் வந்து நம்ம சார்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் என்னென்னா இங்கே வந்து சேமாக இருந்தால் தான் அது வந்து உள்ளே சார்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏஜை சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பரை சார்ட் பண்ணுற முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், அகெயின் இதை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல என்ன செய்யுங்க, ஏஜை சார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்பரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஏஜ் சார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சார்ட்டுங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒரு எம்ப்ளாயோடைய டீட்டெயில்ஸை மட்டும் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, முதல்ல என்ன செய்யுங்க, இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஃபில்டர் ஆப்ஷன் செட் ஆகிடும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய
கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம எந்த டேட்டா தேவையோ அந்த டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது மட்டும் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகிடும். இதில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி எல்லாமே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சிம்பிளாக இதில் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஷீட் 2ல் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே தானாகவே என்ன செஞ்சிடும் வந்துடும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு எந்த டேட்டா இங்கே வரலாம் கொஞ்சம் ஆல் அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பர் மட்டும் என்ன செய்யணும் செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டுமே வரும். திருப்பி நீங்கள் பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் எடுத்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் ரிவர்ஸில் போயிடும். அதாவது அந்த ஆப்ஷனே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன். இதில் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. அது என்னென்னா ஃபில்டர் பை கண்டிஷன், ஃபில்டர் பை கலர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கொடுத்துருக்கீங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இதில் ரோஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து என்னது ஒரு கலர் இருக்குது, ஃபில் பண்ணியிருக்கீங்க. கலரை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இருக்கும்போது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பை கலர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் போனீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எல்லோ செலக்ட் ஆகக்கூடியது மட்டும் ஃபில்டர் ஆகிக்கும். இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஃப்ளேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிளியர் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், இது ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை கலர் கொடுத்தாச்சு. அடுத்து ஃபில்டர் பை கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஃபில்டர் பை கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஏஜில் போயிட்டு ஃபில்டர் பை கண்டிஷனில் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ ஏஜ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 10 அப்படின்னு கொடுத்துட்றீங்க. ஓகே கொடுங்க. ஸோ 10 இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் வந்துடும். திருப்பி போகிறோம், கிளியர் ஃபில்டர் கொடுக்குறேன், அகெயின் கிளிக் பண்ணுறேன், ஃபில்டர் கண்டிஷன் ஸ்டாண்டர்ட் ஃபில்டரில் போயிட்டு இந்த இடத்துல இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஏஜ் வந்து இஸ் கிரேட்டர் தென் இந்த மாதிரி நிறைய இந்த பார்த்திங்க இந்த இருக்கா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது அதோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். இதை பற்றி தனியாகவும் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். இப்போதைக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக அந்த ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இமேஜ். இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் போய்ட்டு என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு வந்து என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை நீங்கள் இமேஜ் தேவையான இமேஜை என்ன பண்ணுங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படி கொடுத்துட்டிங்கனால என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், அந்த இமேஜ் வந்து இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை வழக்கம் போல் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து அலைன் பண்ணுறதா இருந்தால் இதிலே டேரெக்டாக என்ன செஞ்சுக்க முடியும், அலைன் பண்ணிக்கவும் முடியும். இது தேவையில்லாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து இன்சர்ட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் சார்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பிவோட் டேபிள் அப்படின்றது. இந்த 2 ஆப்ஷனை மட்டும் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு இந்த இப்போதைக்கு வந்து இந்த ஆப்ஷனில் முதல்ல சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம், அன்புடன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு அளிங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து LibreOffice Calc-ஐயும் பயன்படுத்தி பாருங்கள். ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் LibreOffice Calc-ஐயும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடைக்கும். சரியா, ஓகே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.